The Fox and the Pheasants. நரியும் காட்டு கோழிகளும். நான் உங்க ரகுநாதன் பேசுகிறேன். நான் இன்றைக்கு நரியும் காட்டு கோழிகளும் கதை சொல்ல போறேன். இந்த கதை பிடித்து இருந்தால் ரகுநாதன் சீனிவாசன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் பட்டனை அழுத்துங்கள். பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நான் ராத்திரி நிலா வெளிச்சத்துல சில காட்டு கோழிகள் ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இருந்துச்சுங்க. அப்ப அங்க ஒரு நரி வந்துச்சு. அந்த நரிய பார்த்ததும் அந்த கோழிகளுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அடட்டா, நாம கீழே விழுந்தோம்னா இந்த நரி நம்மள பிடிச்சு தின்னுடுமேன்னு ரொம்ப பயந்துச்சுங்க அந்த காட்டு கோழிங்க. அப்ப அந்த நரி அந்த மரத்து மேலே ஏற முயற்சி செஞ்சுச்சு. அத பார்த்த காட்டு கோழிகளுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. தந்திரகார நரி கீழே படுத்துக்கிட்டு செத்தது மாதிரி நடிச்சுச்சு. ஆனா அதோட வால் மட்டும் அசைரத்த பார்த்துச்சுங்க அந்த கோழிங்க. உடனே ரொம்ப பயம் வந்துடுச்சு அந்த கோழிகளுக்கு. அப்ப ரொம்ப பயந்து போன கோழி நடுக்கத்துல கீழே விழுந்துச்சு. உடனே அந்த நரி அதை பிடிச்சு தின்னுடுச்சு. அதை பார்த்த மத்த கோழிகளுக்கும் ரொம்ப பயம் வந்து அதுங்களோட நிலை தடுமாறுச்சு. ஒவ்வொரு கோழியா பயத்துல கீழே விழ எல்லா கோழியையும் சாப்பிட்டுடுச்சு அந்த நரி. ஆபத்தில் அதிக கவனம் செலுத்துவது நம்மை அதற்கு பலியாக வைக்கலாம். பதறாத காரியம் சிதறாது. எண்ணம் இசை அனிமேஷன் சி. ரகுநாதன் தாம்பரம். நன்றி, வணக்கம்.